உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் எப்பொழுது அரசியல் உணர்வு தோன்றி இருக்கும் என்று நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்க. நான் யாரும் கேள்வி கேட்கல, உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். அரசியல் உணர்வு என்பது எப்பொழுது தமிழ்நாட்டில் தோன்றி இருக்கும் என்று நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாட்டுக்கும் அரசியல் உணர்வு தோன்றியதற்கான சூழல் இருக்கிறது. நான் சொல்வது ஜனநாயக அரசியல் உணர்வுக்கான சூழல். இரு நாட்டு அரசுகளுக்கும் இடையே நடக்கின்ற போர் கூட ஒரு அரசியல்தான். அவர்களுக்கிடையே நடக்கின்ற சமாதானமும் ஒரு அரசியல்தான். இரண்டு இனக்குழுக்களுக்கு இடையே நடக்கின்ற சண்டையும் ஒரு அரசியல்தான், சமாதானமும் ஒரு அரசியல்தான். லெனின் சொல்வதை போல ஒரு சண்டை என்பது பேச்சுவார்த்தையின் தொடக்கம், பேச்சுவார்த்தை என்பது சண்டையின் முடிவு என்று லெனின் சொல்லுவார். இதுதான் ஒட்டுமொத்த அரசியலுக்கான ஒரு டெஃபினிஷன். ஜனநாயக அமைப்பை பொறுத்தவரையில் இந்த உணர்வு எப்பொழுது தோன்றியது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் இப்பொழுது நிலவுகின்ற அரசியலுக்கான எல்லா வேர்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஏதோ இன்றைக்கு ஒரு நாள் நிகழ்ந்த ஒரு அரசியல் நிகழ்வு அல்ல. அது 170 ஆண்டு காலம் கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசியல் உணர்வின் வெளிப்பாடு தான் இன்றைக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஜனநாயக உணர்வுக்கான அரசியல். இந்த அரசியல் எப்படி தோன்றியது என்பதை நீங்கள் பிரிட்டிஷ் அரசியலோடு இணைத்து பார்த்தால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை பிரிட்டிஷார் மட்டும் இந்தியாவை ஆளாமல் போயிருந்தால் ஜனநாயக உணர்வு என்பது இந்தியாவில் உருவாகி இருப்புமா என்கின்ற கேள்வி எனக்கு எப்போதும் உண்டு. அவர்கள் முன்கை எடுக்காமல் போய்விட்டிருந்தால், பல விமர்சனங்கள் அவர்களிடத்திலே இருந்தாலும் கூட, இந்தியர்களுக்கென்று அரசியல் உணர்வை கட்டமைத்தவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. பிற நாடுகளை சேர்ந்தவர்கள் படையெடுத்து வந்திருந்தாலும் கூட நவீன காலத்திற்கான ஜனநாயக உணர்வுக்கான அரசியல் உணர்வுகளை கட்டமைத்தவர்கள் அவர்கள்தான். இதற்கு முன்பு இதை கட்டமைப்பதற்கு அவர்கள் இந்திய சமூகத்தை ஆய்வு செய்து புரிந்து கொள்வதற்கு அவர்கள் உருவாக்கிய ஆவணங்கள் இருக்கிறது. அவைதான் இன்றைக்கு நீங்கள் படிக்கின்ற இந்திய வரலாற்று ஆவணங்கள். அவர்கள் உருவாக்கிய ஆவணங்கள் தான். எட்கர் தஸ்டன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். தென்னிந்திய குலங்களும் குடிகளும். எதற்காக அவர் அந்த புத்தகத்தை எழுதினார்? அவர் மட்டும் எழுதவில்லை. இந்தியாவிலிருந்து 5 ப்ராவின்சஸ், அதாவது மாகாணங்களை சேர்ந்தவர்கள், சென்சஸ் கமிஷனர்கள் 5 பேர் 5 மாகாணங்களில் இருக்கக்கூடிய பழங்குடிகளையும் சாதிகளையும் தொகுத்து இந்தியாவை புரிந்து கொள்வதற்கு, அவர்கள் புரிந்து கொள்வதற்கு உருவாக்கிய தொகுப்புகள் அவை. இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய வரலாற்று ஆவணங்கள். இப்படி பல்வேறு ஆவணங்களை நாம் சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் அவர்கள் இந்தியாவை புரிந்து கொண்ட பிறகு இங்கிலாந்தை போல இந்தியாவை ஆள முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். எனவே இந்தியாவை ஆள வேண்டும் என்றால் இங்கிலாந்தில் உள்ளவர்களைப் போல ஒரு ஜனநாயக உணர்வு இவர்களுக்கு வந்தால்தான் நீண்ட காலம் இந்தியாவை வளர்ச்சி பாதையோடு ஆள முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள். அதற்காக அவர்கள் எடுத்த பல்வேறு முயற்சிகள் தான் உங்களுக்கு தெரியும். விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். விக்டோரியா பேராணை. சிப்பாய் கழகத்திற்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி நேரடியாக இந்தியாவை தனது ஆளுகைக்குள் எடுத்துக்கொண்டு பிரிட்டிஷ் மகாராணி அவர்கள் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையிலே நேரடியாக கம்பெனி ஆட்சி அகற்றப்பட்டு அரசாட்சி, ராணியினுடைய அரசாட்சி, பிரிட்டிஷ் அரசாட்சி இந்தியாவில் நிறுவப்பட்டது உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு ஒவ்வொரு 10 ஆண்டுகளும் இந்தியாவில் அரசியல் மாற்றங்கள் நடந்து கொண்டே இருந்தது. எந்த வருஷத்திலிருந்து 1959க்கு பிறகு 60, 70, 80, 90, 900, 910, 920, 935, 937 இது வரைக்கும் 9 10 அல்லது 8.5 10 வந்து அரசியல் ரீதியான ஒரு வளர்ச்சி என்பது அவர்களால் கட்டமைக்கப்பட்டது. அப்போ தமிழ்நாட்டில், இங்கே தமிழ்நாடு தான் எல்லையாக கொடுத்துட்டதால் நான் தமிழ்நாட்டை மட்டுமே பேசணும்னு நினைக்கிறேன். எப்போது இந்த அரசியல் உணர்வு உருவாகி இருக்கும் அப்படின்னா, ஒரு அரசியல் உணர்வு உருவாக வேண்டும் என்றால் அரசியல் தேவை அவர்களுக்கு உருவாகி இருக்க வேண்டும், கோரிக்கைகள் உருவாகி இருக்க வேண்டும், டிமாண்ட்ஸ். எந்த டிமாண்டாவது உருவாகி இருந்தால் மட்டும்தான் அது அரசியலாக பரிணமிக்கவே முடியும். முதலாக இந்தியாவிலே ப்ரொக்ளமேஷனுக்கு முன்னாடியே
ஒரு அரசியல் உணர்வு உருவாக்கப்பட்ட ஒரு சமூகமாக தமிழ்நாட்டில் இருந்தது முதல் சமூகமாக அன்றைக்கு இருந்தது. ஏன்னா அரசோடு நெருக்கமாக உறவு இருந்த சமூகங்கள் இரண்டு சமூகங்கள் தான் நேரடியாக. ஒன்று பணியாட்களாக அரசோடு நெருக்கமாக இருந்தவர்கள், இன்னொன்று துபாஷிகளாக அவர்களோடு நெருக்கமாக இருந்தவர்கள். இந்த இரண்டு சமூகங்களுக்கு மட்டும்தான் அரசு அதிகாரம் எப்படி வேலை செய்கிறது என்று தெரியும். இடைப்பட்டவர்களுக்கு அரசு அதிகாரம், பிரிட்டிஷாருடைய அரசு அதிகாரம் எப்படி வேலை செய்கிறது என்பதை பற்றி புரிதல் மிக குறைவு. மொழிபெயர்ப்பாளர்களாக துபாஷிகளாக இருந்த சமூகங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். கீழ்மட்டத்திலே அடிப்படை பணியாட்களாக இருந்தவர்கள் யார் என்பதும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையிலே முதன்முறையாக அரசியல் உணர்வு பெற்ற சமூகங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முதல் இரண்டு சமூகங்கள், ஒன்று பிராமணர் சமூகம், இரண்டாவது ஆதி திராவிட சமூகம். இந்த இரண்டு சமூகங்கள் தான் 1845 நான் சொல்வது ரெக்கார்ட் படி. அதற்கு பிறகு ப்ரொக்ளமேஷன் வருது. ப்ரொக்ளமேஷனுக்கு பிறகு பிரிட்டிஷாருக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வருகிறது. இந்த மக்களை நாமே கட்டி இழுத்துட்டு போகிறோம், அதை விட்டால் கொள்ளையடிச்சிட்டு போய் பணத்தை எடுத்துகிட்டு போகிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம். அதையெல்லாம் தாண்டி இருப்பதை சுரண்டி எடுப்பதை விட இங்கே இருப்பவர்களை பயன்படுத்தி பல ஆயிரக்கணக்கான கைகளை இணைத்து பல்வேறு வகையில் செல்வங்களை கைப்பற்றுவதற்கான முயற்சியை அவர்கள் எடுத்தார்கள். அதில் ஒன்றுதான் சென்னையில் உருவாக்கப்பட்ட முதலிலே மேயோ அவர்கள் சட்டம். லார்ட் மேயோ கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் தான் இந்தியாவில் உள்ளாட்சி தேர்தலில் நடத்துவதற்கான சட்டத்தை 1860களில் உருவாக்கினார். ஒரு டிக்ளரேஷன் அவர் செஞ்சது, மேயோ டிக்ளரேஷன். அதற்கு பிறகு உள்ளாட்சி அமைப்புகள் உருவாக்கப்பட்டது. சென்னை நகராட்சி உருவாக்கப்பட்டு சென்னை நகராட்சி சட்டம் உருவாக்கப்பட்டது. அதிலெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க யாருன்னா ஒரு கை காட்டுவாங்க, நீங்கள் போய் உறுப்பினர் ஆயிருங்கன்னு ஒரு 10-20 பேர் காட்டினாங்கன்னா அவங்க தான் உறுப்பினர்களாக இருப்பாங்க. அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. டைரக்ட் பப்ளிக் பார்ட்டிசிபேட்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உருவாக்கின பிறகு யாரை போய் கேட்க முடியும்? அவங்க முதன்முறையாக மக்கள் பங்கேற்போடு ஒரு தேர்தலை நடத்த வேண்டும் என்று அரசாங்கம் முடிவு செய்கிறது. அந்த தேர்தல் நடத்த வேண்டிய வருஷம் 1887 மெட்ராஸ் கார்ப்பரேஷனுக்கு நடத்த வேண்டிய தேர்தல். இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று மேயோ காலத்தில் திட்டமிடப்படுகிறது. ஆனால் அவர்களுக்கு யாரை நேரடியாக போட்டியில் உள்ள கொண்டு வருவது என்கின்ற கேள்வி வந்தப்போ அவர்கள் அப்ரோச் செய்த ஒரு அமைப்பு சென்னை மகாஜன சபை. சென்னை மகாஜன சபை என்பது உயர் சாதி இந்துக்கள் நடத்துகின்ற ஒரு ட்ரேட் யூனியன், ட்ரேட் அசோசியேஷன், ட்ரேடர்ஸ் அசோசியேஷன். இன்றைக்கும் அந்த அசோசியேஷன் இயங்குது. எங்கன்னா மெட்ராஸ் மவுண்ட் ரோட்டில் அண்ணா சிலை இருக்கும். அண்ணா கை காட்டின்னு இருப்பார், சரியாக அது எதிர்க்க அந்த பில்டிங் இருக்கும். சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை மகாஜன சபையினுடைய அலுவலகம் இன்றைக்கும் அண்ணா சாலையில் இயங்குகிறது. நீங்கள் போயிட்டு மவுண்ட் ரோட்டில் பார்க்கலாம். அண்ணா கை காட்டிட்டு இருப்பார், அதுக்கு நேராக இருக்கும் அந்த வெள்ளை கலர் பில்டிங் சபைக்கு மேலே. இன்றைக்கி அந்த கட்டடத்தில் நிறைய மார்வாடிக்கு கடை வச்சுட்டு இருக்காங்க. அந்த சபையினுடைய ஒத்துழைப்போடு ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிறது. அந்த அமைப்புக்கு பேர் தான் காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஒரு வியாபாரிகள் சங்கம் சேர்ந்து உருவாக்கிய கட்சி தான். அப்படி உருவாக்க வேண்டும் என்று சஜஸ்ட் பண்ணது, ஆலோசனை சொல்லி அவர்களிடத்து ஆலோசனை பெற்று முதல் கூட்டத்தை சென்னையில் அடையாறியில் நடத்தியது உங்களுக்கு தெரியும். ஹியூம் என்பவர் நடத்திய அந்த கூட்டம் தான் அவர் தான் தோற்றுவிச்சாருன்னு தெரியும். ஆனால் அவர் தோற்றுவிப்பதற்கு உதவியாக இருந்த ஒரு அமைப்பு சென்னை மகாஜன சபை. இந்த சபையினோட ஒப்புதலோடு 1887 முதல் தேர்தல் நடைபெறுகிறது. வாக்களிக்கக்கூடிய தேர்தல். அதான் இந்தியாவிலே நடந்த முதல் தேர்தல். அந்த தேர்தலில் பங்கெடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் காங்கிரஸ். யார் வாக்களிக்கிறது? இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. காமன் சர்ஃபேஜ் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, வாக்குன்னா என்னன்னே தெரியாது. இவங்க எப்படி போய் ஓட்டு போடுவாங்க? ஏன்னா படிப்பறிவற்ற மக்கள் தான் 99% பேர் இருந்தவர்கள். படித்தவர்கள் கொஞ்சம் பேர். எழுத்தறிவு பெற்றவர்கள் என்பது மிக குறைவாக, ஒரு 98% பேர் படிக்காதவர்களாக, வாய்மொழி இலக்கியங்களை படித்திருக்கலாம், ஆனால் எழுத்து இலக்கியங்களை படித்தவர்கள் மிக குறைவாக இருந்த காலத்தில் அதுக்கு சில ஃபிக்சேஷன் நடக்குது. யாரெல்லாம் ஓட்டு போடலாம் அப்படின்னா, எவ்வளோ லேண்டு வச்சுட்டு இருக்கணும்,
அப்படின்னெல்லாம் ஒரு பெரிய கண்டிஷன் போடுறாங்க. அந்த கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் படிக்கும்போது பார்த்தேன், எதுவுமே இல்லை, ஒருத்தன் வாடகை வீட்டில் இருக்கான், அவன் ஓட்டு போடலாமான்னா அவனும் ஓட்டு போடலாம். ஆனால் அவன் குறைந்தபட்ச மாத வாடகை 5 ரூபாய் கட்டணும். எப்போ? 1887. 1887 5 ரூபாய் கையில் வச்சுக்கிட்டா 10 சவர நகை வாங்கலாம். அவ்வளோ. அப்போ அவ்வளோ நகை வாங்குறவன் எப்படி வந்து ஓட்டு போட முடியும்? அப்போ 5 ரூபாய் வாடகை வீட்டில் இருக்கிறோம், எவ்வளோ பெரிய வீட்டில் இருப்பான் யோசிச்சு பார்த்தா, ஒரு பெரிய மாளிகையில் இருக்கிறவன் தான் ஓட்டு போட முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ இந்த ஓட்டிங் சிஸ்டத்தை யார் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பா? இங்கே இருக்கிறவங்க தானே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓட்டு போடணும்னு நினைக்கிறவன் அவனுக்கு ஏற்ற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அவங்களே ஓட்டு போட்டு அவங்களே தேர்ந்தெடுக்கிற முதல் தேர்தல் தான் 1887 நடந்த தேர்தல். அப்போ இந்த தேர்தல் நடந்துட்ட பிறகு யாரெல்லாம் வெளியில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. உள்ளே போகிறவங்க யார், வெளியில் இருக்கக்கூடியவர்கள் யார். இந்திய சமூகத்தை வந்து பிரிட்டிஷ்காரங்க பிரித்தது வந்து எப்படின்னா, இந்து டெக்ஸ்ட் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது. மனுஸ்மிருதி இருக்கக்கூடிய பல்வேறு டெக்ஸ்ட்டுகளின் அடிப்படையில் இந்திய சமூகங்கள் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா இந்த ஹைரார்க்கியெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். ஒரு தொகுக்கப்பட்ட அமைப்பு. ஒன்று ஹிந்துஸ். ஹிந்துஸ் யாருன்னு ஒரு டெஃபினிஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது காஸ்டன்டுஸ். காஸ்டன்டுஸ் யாருன்னா ஹிந்துக்களை ஏற்றுக்கொண்ட சாதிகள். அதற்கு பிறகு இன்டர்மீடியட் கம்யூனிட்டிஸ், இடைச்சாதிகள்னு இப்போ சொல்கிறோம்ல. அடுத்தது அன்டச்சபிள்ஸ். இந்த நாலு இருக்குது. இந்த அன்டச்சபிள்ஸ்ன்றது தே ஆர் நாட் இன்க்ளூடட் இன் தி ஹிந்து சொசைட்டி. 3 தான். ஒன்று ஹிந்துஸ், காஸ்டன்டுஸ், இன்டர்மீடியட் கம்யூனிட்டிஸ். இப்போ ஹிந்துன்னா யார்? ஆஸ் பர் தி ஹிந்து டெக்ஸ்ட், அந்த காலத்தில் கோடிஃபை பண்ணப்பட்ட எல்லா டெக்ஸ்டும், கவர்மெண்ட் டெக்ஸ்ட் எல்லாமே ஹிந்துஸ்னால் ஒன்லி பிராமின்ஸ். காஸ்டன்டுஸ்னா யார்? உயர் சாதியை சேர்ந்தவர்கள். இவர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள், பிராமணர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் காஸ்டன்டுஸ். இந்த 2 பேரையும் ஏற்றுக்கொண்டவர்கள் இன்டர்மீடியட், இடைச்சாதிகள். நீங்கள்லாம் மேலே இருங்க, நாங்கள் கீழே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இடைச்சாதிகளாக இருப்பவர்கள். இன்றைக்கு தங்களை ஆண்ட ஜாதின்னு சொல்லிக்கிறாங்களே அவங்கெல்லாம். இவர்களை 3 பேரும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவுட் காஸ்ட் அப்படின்னு ஒதுக்கி வச்சாங்க. இந்த ஃபோல்டுக்குள்ளேயே அவங்க இல்லை. இந்த மேஜர் ஃபோல்டு இந்த இந்து ஃபோல்டுக்குள்ள தவிர கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்க, புத்திஸ்ட் இருந்தாங்க, ஜெயின்ஸ் இருந்தாங்க, பெர்ஷியன்ஸ் இருந்தாங்க, பார்சிஸ் இருந்தாங்க, முஸ்லீம்ஸ் இருந்தாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. இத்தனை கம்யூனிட்டிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு 1887 எலெக்ஷனுக்கு பிறகு எல்லா கம்யூனிட்டிகிட்ட ஒரு ஆசை வருது, இவங்க மட்டும்தான் உள்ளே போகணுமா? எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு எல்லாம் கூடி பேசுகிறாங்களே, எல்லா இடத்துலையும் அங்கே போயிட்டு அப்படியே கூடி பேசிட்டு சில திட்டங்கள் வெளியில் வருது. மெட்ராஸில் எங்கே பார்த்தாலும் வந்து ரோடு போடுறாங்க, பார்க் கட்டுறாங்க, பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்களே, இவங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு ஒரு ஆசை எல்லாருக்கும் வருது. அந்த ஆசையின் அடிப்படையில் பல்வேறு அமைப்புகள் வந்து தங்களது கோரிக்கைகளை முன்வைக்க வராங்க. அப்படி வந்து உருவாக்கப்பட்ட அமைப்புகள் தான் பிற்காலத்தில் கட்சிகளாக மாற்றமடைகிறது. அப்படி தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு பிறகு தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட முதல் கட்சி வந்து அயோத்திதாச பண்டிதர் உருவாக்கிய மகாஜன சபை. அவர் ஒரு எப்படி ஒன்று காங்கிரஸுக்கு முன்னாடி உருவாக்கின வந்து மகாஜன சபைன்னு இருக்குதோ அது போன்ற ஒரு சபையை உருவாக்குறார் அயோத்திதாச பண்டிதர். அது வந்து அதனுடைய முதல் மாநாடு 1891ஆம் ஆண்டு ஊட்டியில் நடந்தது. அதுக்கு பிறகு மெட்ராஸ்லலாம் கொண்டு வந்தாங்க. அவரு ஒரு சபையை உருவாக்குறாரு. 1887 தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான அமைப்பு உருவாகுது. அந்த அமைப்புக்கு பேர் ஆதி திராவிட மகாஜன சபை. இந்த அமைப்பு உருவாக்குறதுங்க யாரும் ஏழைகள் அல்ல, மிகப்பெரிய பணக்காரர்கள். பணக்காரர்கள்னால் சாதாரண பணக்காரர்கள் கிடையாது.
தமிழ்நாட்டையே வந்து விலை பேசக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பணக்காரர்கள் அவர்கள். கப்பல் வியாபாரிகள் 2 பேர், ஒரு மதுரை பிள்ளைன்னு ஒரு 2 கப்பல் அவர் வச்சுட்டு இருந்தார். பர்மாவுக்கும் மெட்ராஸுக்கும் போயிட்டு வரக்கூடிய 2 கப்பல். வெங்கடாச்சலையான்னு சொல்லிட்டு வெங்கடாச்சலம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஊர்கா வியாபாரி அவர் வச்சுட்டு இருந்தார். MC ராஜாவுடைய அப்பா மயிலை சின்னத்தம்பி பிள்ளை அவர் ஒரு பெரிய செல்வந்தர், அவர் வச்சுட்டு இருந்தார். அதே நேரத்தில் பல்வேறு தலைவர்கள், பேருங்கெல்லாம் கொஞ்சம் சட்டம் ஞாபகத்துக்கு வரல, ஒரு டஜன் கணக்கான தலைவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள் சேர்ந்து உருவாக்குறாங்க டைரக்டான அமைப்பு ஆதி திராவிட மகாஜன சபை. அதுவும் உருவாகுது 1887. காங்கிரஸ் உருவான அடுத்த 2 வருஷத்தில் அது உருவாகுது. அதுக்கு பிறகு பண்டிதர் உருவாக்குறார் திராவிட மகாஜன சபை. இதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய கட்சி உருவாக்குறாங்க, முஸ்லீம் லீக் ஒன்று உருவாக்குறாங்க. அதுக்கு பிற்பாடி வருது. இதெல்லாம் ஏர்லி பார்ட்டிஸ், அதாவது தொடக்க கால அரசியல் கட்சிகள். இவர்கள் எல்லாம் தேர்தலில் போட்டியிட முடியாது, இவர்களுக்காக யாராலையும் போட்டியிட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி எலெக்ஷன் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று, யாரெல்லாம் வாக்களிக்க முடியும் என்று தீர்மானிக்கப்பட்ட இடத்திலே இவர்கள் வாக்குரிமை கேட்பதற்கு அவங்களால முடியல. அப்போ கோரிக்கைகளை தான் வைக்கிறாங்க. டிமாண்ட் அதிகமாகுது, மாநாடுகள் நிறைய நடக்குது. நடக்க என்ன பண்ணுறாங்கன்னா, அரசாங்கம் முடிவு அடிப்படையில் இவர்களுக்கு யாருக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறது. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆக்டும் அந்த நேரத்தில் உருவாக்கிட்டாங்க. எல்லா நியமனத்தில் சின்னதாக தான் இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லாம் இங்கே கூடிய எம்எல்சி என்கின்ற மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லாம் சின்னதாக தான் இருக்குது. இவரையெல்லாம் பெரிதாக்குகின்ற போது யாருக்கெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ் கொடுக்கலாம், பிரதிநிதித்துவம் கொடுக்கலாம் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்ட போது அவர்களால் தீர்மானம் பண்ண முடியல பிரிட்டிஷ் அரசாங்கத்தால். அப்போ அவர்களுடைய பார்வையின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் முதல்ல தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்களுக்கு ஒரு அமைப்புக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் கொடுத்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குள்ள ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட முதல் பிரிவு வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் 1900 கொடுக்கப்பட்டு 1901 அவர்கள் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குள்ளே போகிறாங்க, நியமன உறுப்பினர்கள். அப்போது உயர் சாதி இந்துக்கள், சாதி இந்துக்கள், இஸ்லாமியர்கள் 3 பேருக்கு மட்டும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குள்ளே போக முடியுது. உள்ளாட்சி தேர்தல்களில் உள்ள நுழைய முடியுது. அப்போ யாரெல்லாம் உள்ளே போக முடியல? சோகால்டு இன்டர்மீடியட் கம்யூனிட்டிஸ், தலித்துகள் சொல்லப்படுகின்ற அவர்னாஸ், அவர்கள் உள்ளே போக முடியாது. இப்போ இந்த ரிஃபார்மேஷன் உங்களுக்கு தெரியும், 1990 ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை ரிஃபார்மேஷன் நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன், அரசியல் ரிஃபார்மேஷன். அது 90 முடிஞ்சு அடுத்தது மிண்டோ மார்லி கமிட்டி 1907 வருது. அது 1909 ரிப்போர்ட் கொடுத்து 1910 ஒரு சீர்திருத்தம் வருது. அப்படி சீர்திருத்தம் வரும்பொழுது அப்பவுமே இவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கல, இந்த 2 கம்யூனிட்டிக்கும். இந்த எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அயோத்திதாச பண்டிதர் வந்து 1909 ஒரு பெட்டிஷன் கொடுக்குறார் மிண்டோ மார்லி கமிட்டி கிட்ட. அவங்க அதை கன்சிடர் பண்ணலை. ஏன் கன்சிடர் பண்ணலைன்னா, இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த மக்களை எந்த வகையில் கொண்டு வருது? இவர்களை கிறிஸ்டின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வரோம், இவர்களை பார்சின்னு கொண்டு வரோம், முஸ்லீம்ஸ்ன்னு கொண்டு வரோம், ஹிந்துக்கள் அப்படின்னு கொண்டு வந்துடும். ஆனால் மற்றவர்களை வந்து எல்லாம் செதறி கிடக்கிறாங்களே, இவர்கள் யாருக்குன்னு கொடுக்குறது அப்படின்ற கேள்வி தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி இருக்குதால அவங்களால அதை தீர்மானிக்க முடியல. அந்த அதற்கு பிறகு சென்சஸில் தான் முதன் முறையாக 1911 சென்சஸில் ஒரு டீட்டெயில் கோடிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. எந்தெந்த சாதிகளுக்கு எந்தெந்த அமைப்பு இவர்கள் எப்படியெல்லாம் கோடிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு சென்சஸ் கமிஷனர். அந்த சென்சஸ் கமிஷனர் ரிப்போர்ட்டு 11 வெளியாட்ட பிறகு 15க்கு பிறகு அந்த ரிப்போர்ட் வெளியே வருது. அதில் ரொம்ப தெளிவாக கொடுத்துட்ருக்காங்க, ரொம்ப தெளிவாக. அந்த ரிப்போர்ட்டுடைய நீங்கள் நெட்டில் கூட கிடைக்கும், அந்த ரிப்போர்ட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஹிந்துஸ், காஸ்ட் ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் இப்படியெல்லாம் வந்து மைகாப்பா பரவாயில்ல குழந்தைங்க இப்படியெல்லாம் வந்து கடைசியில் வந்து அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு வரும். இந்த அன்டச்சபிள்னு சொல்லிட்டா இவங்களுக்கு அது ஒரு பொலிட்டிக்கல் நேம் கிடையாது. இத்தனை சமூகங்களால் தீண்டத்தகாத மக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கோடிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி கொடுக்குறாங்க, அன்டச்சபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு. இவர்களுக்கு வந்து இப்படி கொடுத்தா சரியாக இருக்குமா அப்படின்னு அவங்க ஒரு பின்னாடி ஒரு நோட் கொடுக்குறாங்க. அந்த நோட்டு தான் ஒரு அடையாளமாகவே மாறுது. அதுதான் டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஆர் அப்ரெஸ்டு கிளாஸஸ்.
அப்படின்ற டெஃபினிஷன் அவங்களுக்கு வருது. இந்த டெஃபினிஷன் வந்த உடனே ஒரு பெரிய அரசியல், ஏன்னா அரசாங்கம் ஒத்துக்குச்சு இந்தந்த சமூகங்கள் அரசியல் ரீதியாக அடையாளப்படுத்தக்கூடிய சமூகங்களாக இருக்குது அப்படின்றது ஏற்றுக்கிட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு அரசியல் விழிப்புணர்வு வருது. அப்படி இன்டர்மீடியட் கம்யூனிட்டியில் முதல் விழிப்புணர்வு வந்த வருஷம் 1909 பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம்னு சொல்ல பார்ப்பனர் அல்லாதார் அப்படின்ற ஒரு இயக்கத்தை கட்டமைக்கலான்னு ஒரு பேச்சு திருவல்லிக்கேணியில் நடந்தது. இந்த கான்செப்டை உள்வாங்கி தான் பிற்காலத்தில் அடுத்த ஒரு 6 வருஷத்தில் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் உருவாச்சு. ஸோ இந்த நான் பிராமின் அப்படின்ற கான்செப்ட் வந்த உடனே இந்த நான் பிராமின் நான் எங்கே சொல்ல வரேன் உங்களுக்கு, ஹிந்துஸுக்கு அவன் காஸ்ட் ஹிந்துஸுக்கு அவன் கொடுக்குற டெஃபினிஷன் நான் பிராமின், பிரிட்டிஷ் காலத்தில் கொடுத்த நான் பிராமின் அந்த இது அதை அவங்க அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ்காரர்கள் கொடுத்த அந்த அரசியல் உள்ளீடுகளை அடிப்படையாக வைத்து அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம டிமாண்டெல்லாம் ஓப்பனாக வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த பெயர்களின் பின்னால் எல்லாரும் திரள ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பித்த பிறகு தான் ஒவ்வொரு இயக்கமாக அரசியல் இயக்கமாக பரிணமிக்குது. அது வரைக்கும் கோரிக்கைகளை சொல்லுகின்ற இயக்கமாக இருந்து அதற்கு பிறகு 1914 நடந்த உள்ளாட்சி தேர்தல் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குது. அதில் பார்ப்பனர் அல்லாத தலைவர்கள் அத்தனை பேருமே மெட்ராஸில் தோற்று போகிறாங்க. சார் பிடி தியாகராஜர் ரொம்ப மோசமான அளவில் தோற்று போகிறார். அப்போ அவங்களுக்கு கோவம் வருது. நேற்று வரைக்கும் நம்மக்கிட்ட இருந்து வேலை செஞ்சவங்க, நம்ம பணம் கொடுத்து பூஜை செஞ்சவங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை தோக்கடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அது காரணம் என்ன, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நான் பிராமின் அடையாளம் தான் இதெல்லாம் காரணமாக இருக்குது. அப்போ இதே அடையாளமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுக்கு முன்னே தென்னிந்திய வியாபாரிகள் சங்கம்னு ஒன்று வச்சுட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த வியாபாரிகள் எப்படி காங்கிரஸை உருவாக்குனாங்களோ அதே போல் எப்படி ஆதி திராவிடர்களுடைய வியாபாரிகள் அந்த சங்கத்தை உருவாக்குனாங்களோ அதே போல் நான் பிராமின்கள் உருவாக்கி வச்சுருந்த ஒரு வியாபாரிகள் சங்கம் சேர்ந்து தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கி அதை அப்படியே ஜஸ்டிஸ் பார்ட்டியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே பேஸு வியாபாரிகள் தான். ஏன்னா பணம் இருந்தால் தான் அந்த காலத்தில் வேலை செய்ய முடியும். சாதாரண கிராமத்தில் இருக்க ஒருத்தன் எனக்கு அரசியலை பற்றி என்னன்னு சொல்லணும்னு கேட்க முடியும். ஒரு மூட்டத்துக்கு ஒரு கூலி தொழிலாளி தனக்கான அரசியல் உரிமை கேட்க முடியுமான்னா அவர்களுக்காக இவர்கள் வேலை செய்தார்கள். ஒவ்வொன்றுக்கும் அடையாளம் இருக்குது. இந்த அடையாளம் எல்லாம் முழுமை பெற்று 1920 தேர்தலிலே நீதி கட்சி ஆட்சிக்கு வருது. அப்போ இந்த டிப்ரெஸ்டு கிளாஸஸ் அசோசியேஷன் உள்ளே போகிறாங்க, முஸ்லீம் லீக் உள்ளே போகுது, கிறிஸ்டின் ரெப்ரசன்டேட்டிவ் உள்ளே போகிறாங்க, பார்சிகள் உள்ளே போகிறாங்க, ஆங்கிலோ இண்டியனும் உள்ளே போகிறாங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குள்ளே. இதெல்லாம் முதலிலே காங்கிரஸுக்கு கிடைத்த அங்கீகாரம், காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதால் அதற்கு கிடைத்த அங்கீகாரம், அதை பாற்று மற்றவர்கள் அத்தனை பேரும் கற்றுக்கொண்டு 1920 அது ஏறக்குறைய முழுமை அடையுது. இப்போ பார்ட்டினா என்னென்ன பார்ட்டி இருக்கும் அந்த காலத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். காங்கிரஸ் இருக்குது, முஸ்லீம் லீக் இருக்குது, டிப்ரெஸ்டு கிளாஸ் ஃபெடரேஷன் இருக்குது, அப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்குது. இதுதான் மேஜர் பார்ட்டி. இந்த 4 பார்ட்டி தான் மேஜர் பார்ட்டி 1920. மீதியெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான். ஆனால் சட்டசபைக்குள்ளே போன அத்தனை பேருக்கும் வாக்குரிமையோடு போனாங்களான்னா அதான் இல்லை. அவர்களுக்கு வாக்குரிமை கிடையாது, எல்லாருக்கும் வாக்குரிமை கிடையாது. ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்தாங்களே தவிர ஓட்டுரிமை கொடுக்கல. ஏன்னா ஓட்டுரிமையை பணக்காரர்களிலிருந்து பறிக்க முடியாது என்பதில் உயர் சாதி இந்துக்கள் தெளிவாக இருந்தார்கள். நீ 5 ரூபா வாடகை கட்டினா தான் உனக்கு ஓட்டு. அப்போ யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்காது? ஏழைகளுக்கு ஓட்டு இருக்காது, பெண்களுக்கு ஓட்டு இருக்காது. ஏன்னா பெண்களுக்கே சொத்துரிமை கிடையாது. பெண்களுக்கு சொத்து இல்லாதப்ப எப்படி ஓட்டு இருக்க முடியும்? இன்டர்மீடியட் கம்யூனிட்டிஸ் ஓட்டு கிடையாது. உயர் சாதியாக இருப்பவர்களுக்கும் அவர்களுக்கு பை பர்த் அவர்களுக்கு ஓட்டுரிமை உண்டு. பணக்காரர்களாக இருப்பவர்களுக்கும் நில சுவாந்தார்களுக்கும் ஜமீன்தார்களுக்கும் மிராசுதாரர்களுக்கும் இவர்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை உண்டு. சாதாரண மக்களுக்கு ஓட்டுரிமை இல்லை. ரெப்ரசன்டேட்டிவ் உள்ளே போகலாம். அப்போ பார்ட்டிக்கான தேவை என்பதும் பெரிய அளவில் இல்லை. பார்ட்டி என்ன, எங்களுக்கு ஒரு 5 சீட்டு எங்களுக்கு உள்ளே கொடுத்துட்டா போதும், நாங்கள் உள்ளே போய்ட்டோம், அவ்வளோதான். ஆனால் இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இது பத்தலை. இது குறைந்தபட்ச அரசியல் விழிப்புணர்வாக இருக்குது. இது இன்னும் விரிவாக்கணும் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப ரிஃபர்மேஷன் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு 30ஆம் ஆண்டு ரெஃபர்மேஷனுக்கு அவங்க போகிறாங்க.
அப்போ தான் இந்திய தேசிய காங்கிரஸுடைய எழுச்சி, முஸ்லீம் லீக்கோட எழுச்சி, பிற அமைப்புகளோட எழுச்சி எல்லாமே 1920க்கும் 30க்கும் இடையில் மிக பெருசாக உருவாகுது. அப்போ இந்திய அரசியல் வந்து ரெண்டாக பிரிஞ்சு, ஒரு மூமெண்ட்டு எங்களுக்கு சுதந்திரம் மட்டுமே வேணும், ஒட்டுமொத்த நாட்டையும் எங்ககிட்ட கொடு, நாங்கள் பார்த்துக்குறோம். இது காங்கிரஸோட ஸ்டாண்டு. காங்கிரஸ் கிட்ட நீ கொடுத்தேன்னா அந்த காங்கிரஸில் யார் உருவாக்கணுன்றது எல்லாருக்கும் தெரியும். மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பழக்கம் ப்ராக்டிஸ் இருக்குதுல்ல, 1885 அந்த காங்கிரஸை உருவாக்குனாங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியுன்றதால காங்கிரஸ்க்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நீ எங்களுடைய ஷேரை மட்டும் கொடு அப்படின்னு மற்ற பார்ட்டியெல்லாம். இந்த ஸ்ட்ரகிள் இந்தியா முழுவதும் இருந்தது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருந்தது. இந்த வரலாறுலாம் வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷன் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. இந்த ஸ்ட்ரகிள் தான் காங்கிரஸ் என்கின்ற ஒரு பேரியக்கும் ஒட்டுமொத்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும், அதைக்கிட்ட நீங்கள் மொத்தத்தையும் கொடுத்துட்டீங்களா எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காதரா, எங்களுக்கும் நீங்கள் பிரித்து கொடு அப்படின்ட்டு பேசுகின்ற பிற இயக்கங்கள் தான் இந்தியாவினுடைய சமூக நீதி கட்டமைப்பையே உருவாக்கின. காங்கிரஸ் இல்லை, இந்த இயக்கங்கள் தான். ஆதி திராவிட இயக்கம் உருவாக்குச்சு, ஜஸ்டிஸ் பார்ட்டி உருவாக்குச்சு, மற்ற அதுக்கு பிறகு பெரியார் இயக்கம், சுயமரியாதை இயக்கம் உருவாக்கு, இவங்கெல்லாம் வந்து உருவாக்குனது தான் இது. ஒட்டும் இல்லைன்னா ஒருவேளை 1920 காங்கிரஸை நீங்கள் தான் ஆட்சியில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்திருக்காது, நீங்கள்லாம் இங்கே உட்காந்து பேசியிருக்க முடியாது, இப்படி ஒரு பில்டிங் கிடைச்சிருக்காது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? படிப்படியாக இது என்ன ஒரு சோஷியல், அந்த சமூக கட்டமைப்பினுடைய எதிர்வலிப்பு தான் அரசியலையும் இருக்கும். அது ஒன்றும் அந்த இடத்துலேருந்து ஒன்று வந்துடாது. இப்போ இந்த கட்டமைப்பு உருவாக்கும் பொழுது இருக்கின்ற பெரிய பிரச்சனை என்னென்னா, இது எல்லாம் நம்ம பேசி உருவாக்குறோம் சரி, எப்படி உருவாக்குறது? நம்ம வந்து என்னதான் போராடி சட்டமன்றத்தில் இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் கூட, இந்த அமைப்புகள் இயக்கங்கள் கேட்டாலும் கூட, உள்ளே நுழைவதற்கு கடைசியிலும் கடைசியாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தை தான் சார்ந்து நிற்கணும். அவன் பார்த்து நீங்கள் போ சட்டமன்றத்துக்குள்ளே போங்க, உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி உள்ளே அனுப்பிட்டான்னா மற்றவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது மக்களுடைய பங்கேற்பு இருந்தால் மட்டும்தான் ஜனநாயக அமைப்பினுடைய இந்த கட்டமைப்பு என்பது, இந்த அமைப்புகள் என்பது முழுமை பெறும், இல்லைன்னா நடக்காது. ஆனால் பெரிய கொடுமை என்னன்னா, இவ்வளவு போராடினவங்க இந்த வாக்குரிமையை பற்றி பெரிதாக பேசுவதற்கு முன் வரல. ஏன்னா வாக்குரிமையை கேட்டால் இருக்கிறதும் போயிடுமோன்ற பயம் அவங்களுக்கு இருந்தது. அதனால பெரிதாக அந்த மூமெண்ட்டை வந்து அவங்க முன்னெடுக்காம தங்களுடைய கோரிக்கைகளே வைத்துக்கொண்டே இருந்தார்கள். அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் தான், அதனுடைய தீவிரம் அடைந்ததன் அடிப்படையில் தான் உங்களுக்கு தெரியும், 1900 சைமன் கமிஷன் வந்தாங்க. சைமன் கமிஷன் வந்த பிறகு அதனுடைய முதல் சென்னையில் வந்த விசாரணை வந்து எங்கே நடந்ததுன்னா பச்சைபாஸ் காலேஜில் நடந்தது. சைமன் வந்து அந்த கமிஷனில் உட்கார்ந்துருந்தார். அதில் மெம்பராக இருந்தவர் வந்து MC ராஜா இருந்தார். சென்னை, இங்கே இருக்கக்கூடிய சென்னை மாகாணத்துக்கு, சென்னை மாகாணத்தின் பிரதிநிதியாக சைமன் கமிஷனில் பங்கேற்றவர் அவர். அவர்கிட்ட போய் தான் இங்கே தமிழ்நாட்டிலும் சென்னை மாகாணத்திலிருந்து எல்லா தலைவர்களும் பெட்டிஷன் கொடுத்தாங்க. சைமன் அங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் ஹாலில் தான் அந்த மீட்டிங் நடந்தது. அப்போல்லாம் பெரிய இயக்கங்கள் எல்லாம் நலிவடைந்து போயிருந்த காலம் 37. அதுக்கு பிறகு 27. அதற்கு 10 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளா, அதுக்கு 3 ஆண்டுகள் கழித்து வட்டமேஜை மாநாடுகள் 29, 30, 31, இந்த 32, இந்த 3 ஆண்டுகளில் வந்து 3 வட்டமேஜை மாநாடுகள் நடைபெற்றது. இந்த 3 வட்டமேஜை மாநாடுகளிலேயும் எல்லாரும் அவங்கவுங்களுக்கான கோரிக்கையை முன் வச்சாங்க. அப்போது கடைசியாக இந்த கன்க்ளூஷனாக அதை நான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா அமைப்புகளும் கோரிக்கையை முன்வைத்தார்கள், அவர்களுக்கான கோரிக்கையை முன்வைத்தார்கள், இன்க்ளூடிங் அம்பேத்கர். அவர் தானே 2ஆம் வட்டமேஜை மாநாடுடைய ஹீரோன்றது அவர் தானே. இப்போ அவர் வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறார். எல்லாரும் கோரிக்கை வச்சுட்டாங்க, சரி எங்களுடைய கோரிக்கையும் நீங்கள் ஏற்றுங்க, ஆனால் எல்லாத்துக்கும் முன்னால் அனைவருக்குமான வாக்குரிமையை கொடுத்தால்தான் இந்த மாநாடு முழுமை பெறும். அனைவருக்குமான வாக்குரிமை நீங்கள் கொடுத்துட்டா எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணார். எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு, இன்க்ளூடிங் காந்தி கூட. இவர் அனைவருக்கான வாக்குரிமையை கேட்டு அம்பேத்கர் போராட்டத்தை முன்வைத்த போது, வட்டமேஜை மாநாட்டில் லண்டனில் முன்வைத்த போது காந்திக்கு வந்து வேறு வழியே இல்லை, அவர் வேறு வழி இல்லாத அதை ஆதரித்தார். காந்திக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா காந்தியுடைய மனநிலை எப்படின்னா,
எளிய மக்கள் அதிகாரத்திற்கு வருவதை அவர் எப்பவுமே விரும்பியதில்லை. எளிய மக்கள் பசுவை போன்றவர்கள், அவர்களுக்கு நீங்கள் பாவத்தை சொல்லிக் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னவர் அவர். அதனால் எளிய மக்கள் அதிகாரத்துக்கு போனால் அவங்க கரப்ட் ஆகிடுவாங்களாம், வேற ஒன்றும் இல்லை. அரசியலுக்கு போனால் அவங்க கரப்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு பயந்ததால் அவர் வாக்குரிமை ஆதரிக்கலாம். ஆனால் அம்பேத்கர் அதை சொன்ன உடனே அவர் வேறு வழி இல்லாத ஒத்துக்கிட்டார். அப்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அம்பேத்கருடைய அதுக்கான வாதங்களை கேட்டாங்க. ரொம்ப டீட்டெயிலான வாதங்கள். ஏன் காமன் சர்ஃபேஜ் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு காரணங்கள் எல்லாம் அவர் அடுக்கி வட்டமேஜை மாநாடு முடிந்த பிறகும் தனியாக அவரை வரவழைத்து அதை பற்றி விசாரணை நடத்தினாங்க. அப்போ அவர் வின்ஸ்டன் சர்ச்சில்கிட்ட குறுக்கு விசாரணை செஞ்சார். வின்ஸ்டன் சர்ச்சில் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், பிரைம் மினிஸ்டர் அப்புறம் வராரு. அவர் குறுக்கு விசாரணை செஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் கன்வின்ஸ் பண்ண பிறகு அரசாங்கம் பொதுவாக அனைவரும் வாக்களிக்கலாம் என்கின்ற உரிமையை முதன்முறையாக 1935ஆம் ஆண்டு சட்டத்தில் வழங்கியது என்பது வரலாறு. எப்போ தொடங்குச்சு? நான் உங்களுக்கு சொன்னேன் 1887 தொடங்கி 1935. இது ஒரு 35, அது ஒரு 45, அது ஒரு 3, 48 வருடங்கள் வாக்குரிமைக்காக போராடி கடைசியில் எல்லோரும் டயர்டான நேரத்தில் அம்பேத்கர் அனைவருக்குமான வாக்குரிமை, இன்றைக்கு நீங்கள் அளிக்கின்ற அத்தனை பேரும் அளிக்கின்ற வாக்கு உங்கள் கையில் கருப்பு மை படுதுன்னா அது அவர் வச்ச புள்ளி, அதுதான், வேற யார் வச்ச புள்ளியும் கிடையாது. பெண்கள் தேர்தலிலே முதன்முறையாக வாக்களித்தார்கள் என்றால் அது 1937ஆம் ஆண்டு நடந்த தேர்தலிலே தான் முதன்முறையாக எல்லோரும் வாக்களித்தார்கள். அதற்கு முன்னாடி யாருமே பெண்கள் வாக்களிக்கல. ஸோ இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் உருவானதற்கு இவ்வளவு அமைப்புகள் இருக்கின்றன. ஸோ இதற்கு இடைப்பட்ட காலத்தில் கட்சிகள் நிறைய உருவான கட்சிகள் எல்லாம் கம்யூனிஸ்ட் பார்ட்டிலாம் ரொம்ப லேட்டாக தான் உருவாகுது. ஆனால் பண்பாட்டு இயக்கங்களாக உருவான பொழுது சிங்காரவேலர் தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட்னு தெரியும். ஆனால் தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் மட்டும் இல்லை, அவர் தென்னிந்தியாவின் முதல் புத்திஸ்டும் கூட. அவர் தமிழ்நாட்டில் தென்னிந்திய சாக்கிய மகாஜன சபையை உருவாக்குகின்ற பொழுது அயோத்திதாச பண்டிதர், சிங்காரவேலர், சக்கரை செட்டியார் நினைக்கிறேன் 3 பேர் சேர்ந்து, அனகாரிக தர்மபாலா 4 பேர் சேர்ந்து உருவாக்குறாங்க. அதில் அயோத்திதாச பண்டிதர் தலைவர், இவர் செக்ரட்டரி. வெளியிலே இருந்து வந்த அனகாரிக தர்மபாலா ஒரு ஆதரவாளர். இவர்களெல்லாம் சேர்ந்து உருவாக்கியதான் எக்மோரில் இருக்கக்கூடிய மகாபதி சொசைட்டி. சிங்காரவேலரும் பண்டிதரும் என்ன சொல்லுது, சதையும் நகையமாக இருந்து புத்திசத்தை வளர்த்தவங்க தமிழ்நாட்டில். அதற்கு பிறகு அதிலிருந்து விலகி 18க்கு பிறகு ரஷ்ய புரட்சியினுடைய தாக்கத்தின் விளைவாக அவர் கம்யூனிஸ்டாக மாறி இந்தியாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி உருவாக்குவதற்கு அவர் தயாரானார். ஏன்னா அதுக்கு முன்னாடி 14 அயோத்திதாஸ் பண்டிட் இறந்து போயிட்டார். இப்படி தென்னிந்திய நல ஒவ்வொரு அமைப்புகளும் 887லேருந்து 35க்கு பிறகு உருவான அரசியல் மாற்றங்களின் அடிப்படையிலே பல்வேறு கட்சிகள் உருவாகி இருக்கின்றன என்ற இந்த கருத்து மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டுக்கு நீங்கள் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா அதுக்கு நேரம் பார்த்தாது, நான் இன்னும் நிறைய நேரம் பேசிடுவேன். எனவே இந்த அமர்வோடு இந்த நிறைவோடு ஒரு 43 ஆண்டு கால வரலாற்றை மட்டும் உங்களுக்கு ஒரு ஏரியல் வியூ மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இது இன்னும் டீட்டெயிலாக உள்ளே போனோம்னா அது ஒவ்வொரு நுவான்சஸுக்கும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசக்கூடிய அளவிற்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சீக்வன்சஸ் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் நேரம் வாய்க்கும்பொழுது பிறகு பேசுவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு வெள்ளி விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.